Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 33வது டெஸ்ட்டு. இதுவரையும் ஜிகேல 32 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துக்க டெஸ்ட்டுடைய ஸ்கூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேண்டுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 30 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ 30 கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? கொஷின்ஸ் பார்க்கலாம். முழுமையான இதயத்தோடு இறைவனை வணங்குங்கள், மதப்பணி சார்ந்த வாழ்வை வாழுங்கள், உறுதியான பக்தியுடன் அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணியுங்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் சி, நாமதேவர். ரெண்டாவது கொஸ்டின், சையது அகமது கான் அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு எது? சையது அகமது கானால் அலிகார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி, 1875. தேர்டு கொஸ்டின், இல்பர்ட் மசோதா யாரால் நிறைவேற்றப்பட்டது? இல்பர்ட் மசோதா யாரால் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் பி, ரிப்பன் பிரபுவால். நாலாவது கொஸ்டின், வாய் பேச முடியாதவர்கள் மூல் நாயக் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? மூல் நாயக் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஆன்சர் டி, அம்பேத்கர். அஞ்சாவது கொஸ்டின், சென்னையில் சிங்காரவேலரால் முதலில் மே தினம் எந்த வருடம் கொண்டாடப்பட்டது? சென்னையில் சிங்காரவேலரால் முதலில் மே தினம் எந்த வருடம் கொண்டாடப்பட்டது? ஆன்சர் டி, 1923 மே 1. ஆறாவது கொஸ்டின், இந்துக்களாகிய நாங்கள் நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என்று கூறியவர் யார்? இந்துக்களாகிய நாங்கள் நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பி, வி.டி. சவார்கர். ஏழாவது கொஸ்டின், முகமது அலி ஜின்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்று யார் அழைக்கப்பட்டார்? முகமது அலி ஜின்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்று யார் அழைக்கப்பட்டார்? ஆன்சர் டி, சரோஜினி நாயுடுவால். எட்டாவது கொஸ்டின், HMIS தல்வார் என்ற போர்க்கப்பலின் மாலுமியாக பணியாற்றியவர்கள் யார்? HMIS தல்வார் என்ற போர்க்கப்பலின் மாலுமியாக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் டி, B.C. தத். ஒன்பதாவது கொஸ்டின், சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை எங்கு ஏற்படுத்தினார்? சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை எங்கு ஏற்படுத்தினார்? ஆன்சர் ஏ, சிங்கப்பூரில். பத்தாவது கொஸ்டின், இந்தியாவில் முதலாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? இந்தியாவில் முதலாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? ஆன்சர் சி, 1872. 11வது கொஸ்டின், ஆறுகள் ஒன்றாக சேரும் இடங்களில் காணப்படும் குடியிருப்புகள் எது? ஆறுகள் ஒன்றாக சேரும் இடங்களில் காணப்படும் குடியிருப்புகள் எது? ஆன்சர் சி, முக்கோண வடிவ குடியிருப்புகள். 12வது கொஸ்டின், கடன் அட்டையை உருவாக்கியவர் யார்? கடன் அட்டை, கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சி, ஜான் பிகின்ஸ். 13, நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு எது? நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு எது? ஆன்சர் சி, தனிநபர் வருமானம். 14வது கொஸ்டின், இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பி, புதுடெல்லி. 15வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த வழக்கு எது? இந்திய அரசமைப்பில் முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த வழக்கு எது? ஆன்சர் செண்பகம் துரைராஜன் வழக்கு.
16வது கொஸ்டின், எதை தவிர அனைத்து அணுக்கருக்களுக்கும் நியூட்ரான்கள் உள்ளன? எதை தவிர அனைத்து அணுக்கருக்களுக்கும் நியூட்ரான்கள் உள்ளன? ஆன்சர் ஹைட்ரஜன். 17வது கொஸ்டின், நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஏ ஜேம்ஸ் சாட்விக். 18வது கொஸ்டின், ஒரு அணுவின் உட்கருவினுள் ஒரே ஒரு புரோட்டான் இருந்தால் அது எத்தகைய அணு? ஆன்சர் ஏ ஹைட்ரஜன் அணு. 19வது கொஸ்டின், 3 புரோட்டான்களையும் 4 நியூட்ரான்களையும் கொண்டது எது? ஆன்சர் ஏ ஒரு லித்தியம் அணு. 20வது கொஸ்டின், 1988ஆம் ஆண்டு வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? ஆன்சர் டி 61வது சட்ட திருத்தம். 21வது கொஸ்டின், பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு முறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? ஆன்சர் 1989. 22வது கொஸ்டின், சாதி மத பாலின பேதமற்ற சமூகமே உயரிய சமூகமாகும் என்று அறிவித்தவர் யார்? ஆன்சர் ஏ தந்தை பெரியார். 23, வாக்காளர்களில் ஒரு பிரிவினர் தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1999. 24, கட்சி தாவல் தடை சட்டம் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தம் எது? கட்சி தாவல் தடை சட்டம் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தம் எது? ஆன்சர் 52வது சட்ட திருத்தம். 25, உலர் மின்கலங்கள் எடுத்து செல்லத்தக்க வடிவிலான எந்த மின்கலத்தின் எளிய வடிவம்? ஆன்சர் லெக்லாஞ்சி மின்கலன். 26, ஒரு மின் விளக்கு பழுதானால் மற்றவை ஒளிராது எந்த இணைப்பில் இருக்கும்போது? ஆன்சர் ஏ தொடர் இணைப்பு. 27, வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் மின் கம்பிகள் எது? ஆன்சர் சி தாமிர கம்பிகள். 28, தாமஸ் ஆல்வா எடிசன் ஒளி வரைவி கண்டுபிடித்த ஆண்டு எது? ஆன்சர் 1877. 29வது கொஸ்டின், ஈறுகளில் இரத்த கசிவு சரியாக சாப்பிட வேண்டிய பழம் எது? ஆன்சர் டி சிட்ரஸ் பழங்கள். 30வது கொஸ்டின், ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் ஏ ஐசோபார்கள். இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது 33வது டெஸ்ட் வீடியோ. ஸோ ஆல்ரெடி 32 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட 33வது டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.